ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ரெட்டை வச்சு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியானதும் கூட. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனல் நேம் கிச்சன் ஃபுட் 50 ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரெட்டு ரோலர் தான் செய்ய போகிறேன். ப்ரெட் ரோல் பண்ணி செய்ய போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் 2 கிழங்கு எடுத்து நல்லா அதை வேக வச்சுட்டு தோலை உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட நான் வந்துட்டு 7 ப்ரெட் எடுத்திருக்கேன். அந்த ப்ரெட்டு கார்னர் ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் பாருங்கள், அந்த ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நடுவில் உள்ள ஒயிட் கலரை மட்டும் நம்ம வந்து இப்போ உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கோட சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிச்சு போட்டுட்டு அது கூட வந்துட்டு வெங்காயம் 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து அதை சேர்த்துக்குவோம். இந்த கார்னர் ப்ரெட்டோட கார்னர் ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வேஸ்ட் பண்ண வேணாம். அதை வச்சு நம்ம ஒரு முட்டை ஆம்லெட் ஒன்று தயார் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெட்டையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம். நல்லா கையை வச்சு மசிச்சோனாவே தண்ணி கிண்ணிலாம் விட வேண்டாம். அந்த உருளைக்கிழங்குல உள்ள அந்த மாய்ஸ்சரைசரே ப்ரெட்டை வந்துட்டு நல்லா இது பண்ணிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. இந்த புதினாலாம் சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி, துருவின இஞ்சி அது போட்டுட்டு பெருங்காயத்தூள் அது கூட போட்டுக்குவோம். இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மசாலா தூள்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனு, மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் பெப்பர் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சிக்கன் வாசனையோட அந்த ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை உங்களுக்கு சிக்கன் தூள் மசாலா வேணான்னா சாட் மசாலா சேர்த்துக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சீஸ் சேர்த்துக்கணும். சீஸ் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி கூட வந்துட்டு பொரித்து சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். உப்பு இது கூட உப்பு சொல்ல மறந்துட்டேன். உப்பு இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். அதாவது ப்ரெட்டை வந்துட்டு மிக்சியில் பல்ஸில் வச்சு ஒரு 2 ட்ரிப்பு பண்ணோன்னா நல்லா தூள் தூளாக வந்துடும். அந்த ப்ரெட் க்ரம்ஸோட இதை நனைச்சி தொட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்தோன்னா நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பினஸாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாருங்கள், கொஞ்சம் பாதி ப்ரெட் இருந்தால் ஒரு 3 ப்ரெட்டு 4 ப்ரெட்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு நான் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் எடுத்துக்குவோம். ஒரு தவா வச்சு பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த உருண்டை உருட்டி வச்சுருக்கோங்க அதை போட்டு அந்த ப்ரெட் க்ரம்ஸில் எல்லா சைடும் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது எல்லா சைடும் வந்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளேலாம் மாவாக இருக்கும். சிம்மில் வச்சா தான் உள்ளேலாம் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மில் வச்சு திருப்பி விட்டு எல்லா சைடும் ஒரே சேம் கலராக ப்ரௌனிஷாக வர்ற வரைக்கும் திருப்பி விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சைடும் நல்லா வெந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இன்னொரு பேட்ச் ஒன்று இருக்குது. நான் இது வந்து போடும்போதே நல்லா வந்துட்டு பசங்கள்லாம் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கவும் அவங்க எடுத்து நல்லா சாப்பிட்டாங்க. அதாவது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக சாப்பிட்ணும். சூடு ஆறி போச்சுன்னா அந்த கிறிஸ்பிலாம் போயிடும், முறுங்கிற அந்த இதெல்லாம் போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு இதை பொரித்து எடுக்க சூடாக வந்து இது கூட சாஸு, அதாவது டொமேட்டோ சாஸ் வச்சு கெச்சப் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக எம்மியாக இருக்குங்க. சும்மா கூட சாப்பிட்லாம், டீக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா இதை வந்துட்டு முட்டை ஆம்லெட்டோட இது மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இதில் 2 ரோலர் வச்சுட்டு முட்டை ஆம்லெட் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டோன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், டீக்கு ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாம். இது பாருங்கள், நான் உள்ளே பிச்சு காமிக்கிறேன். அந்த சீஸ் எல்லாம் உருகி மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிடும்போதும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டு உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ப்ரெட்டில் உள்ள ப்ரௌனாக இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது கூட ஆம்லெட் செய்ய போகிறோம். அதுக்கு 3 முட்டை நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், அது கூட கொஞ்சம் ஜீரகத்தூள், இது 3 சேர்த்து நல்லா முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா அடித்து கலக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த ப்ரெட்டு, அதையும் எடுத்து போட்டுக்குவோம்.
அதையும் எடுத்து போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு தவா வச்சு எண்ணெய் ஊற்றி அதை வந்து முட்டை ஆம்லெட்டாக போட்டு எடுக்கணும். இது கூட உரப்புக்கு வந்து நான் மிளகு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தழை வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க, வெங்காயம் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் போடல, பச்சை மிளகாய் மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். தவாவில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அதை இந்த மாதிரி ஊற்றி நல்லா பரப்பிட்டு அதை 2 சைடு வந்துட்டு இது பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா சூப்பரான ப்ரெட் ஆம்லெட்டு ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த கார்னர் பகுதியெல்லாம் வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த மாதிரி ஆம்லெட் செஞ்சு சாப்பிடுங்க. அதை நல்லா கட் பண்ணி துண்டு துண்டாக வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.